ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டியோட சார்ட் பார்த்துடலாம். ஸோ நேற்று பார்த்தோம், டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம். மார்க்கெட் அதேமாதிரி கொஞ்சம் 25,400 சம்திங் வரணும். நியர் லோ பார்த்தீங்கன்னா 25,578 வரைக்கும் நியர் லோ. நாளையோட மார்க்கெட் வந்து எப்படி இருக்கலாம்னா, ஸோ 25,483 வரைக்கும் வரலாம். ஸோ டவுன் சைடு. ஸோ இதையும் பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து 25,106, 24,729, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு வரும். கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டு தான். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 0.5 இருக்குது. 0.618 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 25,453 வரைக்கும் மார்க்கெட் வரும். ஸோ டவுன் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இருக்கிறதே ஆல்ரெடி வந்து டே டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். மந்த்லி மார்க்கெட் நல்லா ஒரு ஹையர் ஹை கொடுத்துட்டு, ஸோ ப்ரீவியஸாக ஒரு லோ மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஹை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த லோ எடுத்திருக்கேன், இந்த ஹை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு ஓவராலாக உங்களுக்கு கரெக்ஷன் வரணும் அப்படின்னா 25,216. இன்றைக்கி என்ன தேதி? ஆக்சுவலாக புதன்கிழமை. ஓகே, வீக்லி எக்ஸ்பிரியா 25,427, 25,216 இல்லைன்னா 25,000. மார்க்கெட் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 500 பாயிண்ட் மூவ்மெண்ட், டவுன் சைடில் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டான என்ட்ரி கிடச்சா எடுங்க. நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி ட்ரெண்ட் வீக்லியில், மந்தில் ரிவர்ஸில் இருக்குது, வீக்லியில் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கு. ஹையர் ஹை டேவில் 10 ரிவர்ஸில் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ஒரு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்லி டேவுக்கான மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால ஸோ இதில் பார்க்குறோம். கரெக்டாக 25,600 இருக்குது மார்க்கெட். 25,600. இங்கேருந்து நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாளில் இந்த வீக்குக்கு மார்க்கெட்டு மேக்ஸிமம் 25,427, ஃபஸ்ட்டு 25,216, 25,600, இந்த 3 பாயிண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான என்ட்ரி எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்க சான்சஸ் இருக்கா பார்த்துடலாம். 4 hour சார்ட்டு. சைட்வேஸ் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். கரெக்டாக செக் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. நிஃப்டி 50 பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். நேற்று பார்த்தது தான் மந்த்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டு.
ரெக்டாங்கிள். ஸோ ஒன்றும் இல்லை, லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹை ஓகே. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது இண்டெக்ஸில், பாயிண்ட்டு என்ட்ரி மிஸ் ஆனாலும் கொஞ்சம் கேபிட்டல் இல்லைன்னா கொஞ்சம் நம்மலாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துடுவோம். கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேம் ஒரு 4 ஹவர்ஸ்லேயே பார்ப்போம். ஸோ ரெக்டாங்கிள் கரெக்டாக சேனலில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி டவுனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த சேனலுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக ஹை போமுள்ள ப்ரெஷ்ஷு. ஓகேவா? ஸோ ஹை லோ இங்கே இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து 57,724 பிலோ மார்க்கெட்டை வந்துச்சுன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். கரெக்டாக அதை மட்டும் செக் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கங்க. இந்த சேனலில் இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் 57,738 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து உள்ளே தான் இருக்கும். மறுபடியும் நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 57,000 அதான் மூமெண்ட் ஆகிறப்போ 57,470, அதாவது 57,400 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ இருக்க லெவலை பிரேக் பண்ணுறப்போ 57,780 பிரேக் பண்ணுறப்போ 57,770 பிரேக் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து 57,400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்துக்கங்க. இதுதான் இப்போதைய பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் நமக்கு அடுத்த செல் என்ட்ரி 57,700. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு 2 நாள் இருக்குது எக்ஸ்பிரின்றதுனால நாளைக்கு மார்னிங் என்ன நடக்கலான்றது ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் ப்ரிடிஷன் நம்ம மார்க்கெட்டு பார்த்ததுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஓப்பனிங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். மேபி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ மறுபடியும் வந்து 2 பக்கமும் வால்டைல் இருக்கும். சம்டைம் பை சைடும் வால்டைல் இருக்கும், செல் சைடும் வால்டைல் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் வந்து ப்ரீமியம்ன்றது கொஞ்சம் கம்மியாகும். அதனால் 2 சைடுமே வால்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிட்டு எடுத்துங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ
நம்ம ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது ஏதாவதுன்னா ஸோ கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.